யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகளை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். ஒரு கதையாக அங்கு நடந்த சம்பவங்கள், அது நம்ம சின்ன பிள்ளையில சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம கேட்டு வந்திருந்த போதிலும் யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு இத்தனை வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதா என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் அங்கு நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பயன் தருகிற விதத்தில் இருக்கிறத நாம பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசிக்கு நேரடியாக உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய பாவங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசிக்கோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போகிறதுல விருப்பம் இல்லை. ஆகவே அவர் எங்கு போகிறார் என்றால், கப்பல் ஏறி தர்சீஷுக்கு போக அவர் பயணப்படுகிறார். அப்படி அவர் கப்பல் ஏறி போகிற போது யோனா தன்னுடைய கனவிலும் நினைத்து பார்க்காத கர்த்தருடைய பயங்கரத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க நேரிட்டதை நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரத்துல இதெல்லாம் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் பயணிக்கிற போது கர்த்தருடைய பயங்கரம் அந்த கடலில் பெரும் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி அந்த கப்பல் உடைந்து போகுமோ என்று பயப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை. அதற்கு மத்தியில் அந்த கப்பல்ல பயணித்த அந்த கப்பற்காரர்களும் அந்த கப்பலினுடைய மாலுமியும் தங்கள் தேவனை நோக்கி அவர்கள் கெஞ்சினதையும், கப்பலுடைய பாரத்தை லேசாக்குவதற்காக கப்பல் இருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி கடல்ல இருந்து எவ்வளவோ பிரயாசப்படுகிறாங்க. ஆனா அந்த பிரயாசங்களுக்கெல்லாம் பலன் இல்லாமல் நேரம் போக போக கர்த்தருடைய பயங்கரம் அதிகரித்து கொண்டு வருகிறத நாம் பார்த்தோம். யோனாவோ கப்பலுடைய கீழ் பகுதியில போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறத பார்த்து கப்பலினுடைய மாலுமி யோனாவை எழுப்பி, உன் தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், ஒருவேளை சுவாமி நமக்கு இரக்கம் பாராட்டி நம்முடைய ஜீவனை காப்பாற்றலான்னு சொல்லி எழுப்புகிறத பார்க்கிறோம். யாருனால இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, இதை கொஞ்சம் நாம சீட்டு போட்டு பார்க்கலாமேன்னு அவங்க பேசி முடிவு பண்ணி அந்த கப்பல்காரர்கள் சீட்டு போட்டு பார்த்த போது அந்த சீட்டு யோனாவினுடைய பேருக்கு விழுந்தது. யோனாவை அவர்கள் விசாரிக்கிறதையும் நம்ம பார்த்தோம். யோனாதான் குற்றவாளின்னு தெரிந்த போதிலும் உடனடியாக யோனாவுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம யோனாவிடத்துல விசாரித்து, யோனா யார், அவர் எந்த தேசத்தான், அவர் என்ன தொழில் செய்கிறார், இவற்றையெல்லாம் கேட்டு யோனாவுடைய பதில கேட்ட போது அந்த கப்பற்காரர்கள் யோனாவை பத்தி, ஏன் இந்த வேலையை செஞ்ச, அவர் தான் ஜீவனுள்ள தேவன் உனக்கு தெரியுமே, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகாம இப்படி வந்து இவ்வளவு பெரிய பயங்கரத்தை கொண்டு வந்து விட்டாயே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சென்ற வாரம் நம்ம யோனாவினுடைய மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம். யோனாவுடைய மனம் திரும்புதல் எப்படி உண்மையானது என்பதை குறித்து 12வது 13வது வசனங்கள்ல யோனா சொன்ன வார்த்தைகள் இருந்து நம்ம பார்த்தோம். அந்த மனம் திரும்புதல் எப்படி உண்மையானதுங்கிறத நாம விவரமாக பார்த்தோம். தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறது மனம் திரும்புதலின் முதல் அடையாளம். வேதம் சொல்லுது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யோனா தன்னுடைய பாவத்தை உணர்ந்தது மட்டும் இல்லாம அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தை கப்பற்காரர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்து, என் நிமித்தமாக இந்த ஆபத்து உங்களுக்கு நேரிட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் பகிரங்கமாக ஒத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாம கர்த்தருடைய சித்தத்துக்கு, தன்னுடைய பாவத்துக்கான தண்டனையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அந்த தண்டனைக்கு மத்தியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னை எடுத்து கடலிலே போட்டு விடுங்கள். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா கடல் இருக்கிற சூழ்நிலை எப்படிங்கிறத அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கடல்ல பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
உண்மையை சொல்றேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த போட்ல போய் இறங்குற வரைக்கும் இந்த இருதயத்தை கையில பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. எல்லாம் பேசி சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு பயம் மனசுல இருந்துச்சு. ஏன்னா கூட அந்த கைடு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்லுவார், நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த இடம் 100 அடி ஆழம் உள்ள கடல் பகுதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ 100 அடி ஆழம் போது இதுக்கு இடையில அந்த போட்ல நாங்க போன அந்த படகுல நடுவுல ஒரு ஓட்டை, அதுல ஒரு காக் மாதிரி ஒண்ணு வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அது வழிய பார்த்தா கீழே கடல் தண்ணி தெரியுது. கடல் தண்ணி உள்ள வந்து போகுது. அது ஏதோ ஒரு மிதப்பு விசைக்காகவோ எதுக்காகவோ அவங்க வச்சிருக்காங்க. தண்ணி உள்ள ஏறி வருது. அப்பெல்லாம் நெஞ்சு எப்படி படபடன்னு, என் ஒய்ஃப் கிட்ட சிரிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாலும், என் பிள்ளைங்கிட்ட எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் எடுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் நெஞ்சு துடிச்ச துடி கரையில போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் அப்பா கரை இறங்கிட்டோம்பான் அப்படின்னு ஒரு நிம்மதி. ஒண்ணுமே இல்ல, அருமையான அமைதியான ஒரு கடல் பகுதி. அதுல போகும்போதே அவ்வளவு ஒரு பயங்கரம்னா, யோனா அந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. என்னை எடுத்து கடல்ல நீங்க போடுங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வந்திருக்கணும், தைரியம் வந்திருக்கணும். அந்த கடலுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து யோனாவினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த கப்பற்காரர்கள் யோனாவை தூக்கி கடல்ல போட்டு விடல. அதையும் நம்ம பார்த்தோம். 13வது வசனத்துல பார்த்தோம்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் கடுமையாக தண்டு வலித்து எப்படியாவது கரை சேர்ந்து விட முடியாதான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எல்லாம் வீணாத்தான் போகுது. ஏன்னா நேரம் போக போக கடலினுடைய கொந்தளிப்பும் காற்றினுடைய வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். இப்போ கப்பல்ல யோனாவும் இருக்கிறார், கப்பற்காரர்களும் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஒன்னும் இலகுவாகல. அந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையாக தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அதுதான் 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த யோனாவை தூக்கி கடல்ல போட போறோம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 14 17 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 14 17 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சுத்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்கிற இந்த பகுதி தான் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்கான பகுதி. இந்த பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு, கப்பற்காரர்களின் ஜெபமும் தேவனுடைய பதிலும். இவர்கள் ஜெபிக்க ஆண்டவர் எப்படி அற்புதமாக பதில் கொடுத்தார் என்பதை இந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வசனங்களை சுருக்கமாக அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, எதை பற்றி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒரு 3 தலைப்புகளின் கீழாக இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கலாம். 14வது வசனம் கப்பற்காரர்களுடைய ஜெபத்தை நமக்கு விவரிக்கிறது. அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்பதை அந்த 14வது வசனத்துல நம்மால பார்க்க முடிகிறது. 15வது வசனம் ஜெபித்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றியும் அவர்களுடைய ஜெபத்திற்கான தேவனுடைய பதிலையும் நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்துல அந்த கப்பற்காரர்கள் மெய்யான தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறத நாம் பார்க்கிறோம். கடைசி 17வது வசனத்துல கடலில் யோனாவை சந்தித்த பெரிய மீனை பார்க்கிறோம். அந்த 4 வசனங்கள்லயும் அற்புதமான பல பாடங்கள் நமக்கு இருக்கிறது. அவைகளெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்கலாம். யோனாவை கடலில் தூக்கி போடுவது அவசியமானது, வேற வழி இல்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து கப்பலோடு இந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் பாதுகாப்பாக கரை சேரணும்னா யோனாவை தூக்கி கடல்ல போடுறத தவிர வேற வழி இல்லைங்கிறத உணர்ந்த அந்த கப்பற்காரர்கள் அந்த செயலை செய்வதற்கு தீர்மானித்தார்கள். யோனாவை தூக்கி கடல்ல போடணுங்கிற முடிவெடுத்தார்கள். ஆனா
இங்கு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த செயல் அவர்கள் செய்வதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. ஆரம்பத்திலேயே ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு செயல் நம்மை ரொம்ப அழுத்தி தள்ளி கொண்டிருக்கிறது, ஒரு ஆபத்து நெருக்கி கொண்டிருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ரொம்ப விரைவில் செய்து முடிக்கணும்னு இருக்கிற போது பல நேரங்கள்ல அந்த செயலை செய்து முடிக்கிறதுல தான் நம்முடைய கவனம் இருக்குமே தவிர, அந்த செயலுக்கு மத்தியில கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறதுக்கான அந்த காரியத்தை மறந்தே போயிடும். அது உண்மைதானே? எத்தனையோ நேரங்கள்ல அதை செய்யவே மறந்துடும். இதை உடனே செஞ்சு முடிக்கணும், இதை உடனே நிறைவேற்றி முடிக்கணும். அதை எப்படி செய்யறது, அது செய்வதற்கான வழி என்ன, அதை தான் தேடி வேகமாக போகிறோமே தவிர, அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருந்து ஒரு ஜெபம் பண்ணி அந்த செயலை செய்கிறதுங்கிறது ரொம்ப அரிதாக காணப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இங்க இந்த கப்பற்காரர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, அவர்கள் செய்ய தீர்மானித்த அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய ஜெபத்தை பார்க்கிற போது முதலாக அவர்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள மெய்யான தேவனை நோக்கி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவன் தன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், கதறுகிறான். அப்ப அங்க இருந்தவர்கள் பல தெய்வ வழிபாடு கொண்டிருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த யெகோவா என்கிற இந்த ஒரே தேவனை அவர்கள் தங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கல. தங்களுக்கென்று அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த கடவுள்களை வழிபட்டு கொண்டிருந்த இந்த கப்பற்காரர்கள் இந்த சூழ்நிலையில யோனாவை தூக்கி கடல்ல போடுறதுக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலேயே முதலாக ஜீவனுள்ள மெய்யான தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபத்தினுடைய தன்மையை பாருங்களேன். எத்தனையோ நேரம் நம்ம பல வருஷங்களா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னு சொல்றோம், அவர் நல்ல விசுவாசின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்முடைய ஜெபங்கள்ல இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனா இந்த கப்பற்காரர்களுடைய ஜெபம் அற்புதமான ஜெபம். அந்த ஜெபத்தினுடைய தன்மை அது நேர்த்தியான ஒரு ஜெபமாக இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல அதை நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்துல இந்த கப்பற்காரர்களுடைய ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்படின்னா கர்த்தரை நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சுத்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்துகிற காரியங்களை கவனிச்சு பாருங்க. அவர்களுடைய ஜெபத்துல 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. 3 முக்கியமான அம்சங்கள். முதலாவது, யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அது வெறும் அறிவுபூர்வமானதாக மட்டும் அல்ல, அது ஒரு உளப்பூர்வமானதாக அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய இருதயத்தில் அந்த நம்பிக்கையின் விளைவாக யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிறார்கள். இரண்டாவது, எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை குறிப்பாக சொல்லி ஜெபிக்கிறார்கள். மூன்றாவது, கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். இதுதான் இந்த கப்பற்காரர்களுடைய ஜெபத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அம்சங்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலை தான், ரொம்ப கடுமையான சூழ்நிலை. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் இருக்கிற போது உடனடியாக யோனாவை தூக்கி கடல்ல போடுறதுலதான் நம்முடைய தீவிரமான செயல்பாடு இருக்குமே தவிர, அத்தனை ஆபத்துகளுக்கு மத்தியில, அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில ஜெபிக்கிறதுக்கு நம்ம யோசிப்போமா? யோசிச்சு பாருங்க. உடனடியான ஒரு விடுதலை எனக்கு தேவை. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாச்சுன்னா நமக்கு விடுதலை கிடைக்கும்ன்றது தெரிந்திருந்த போதிலும் அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக அவர்கள் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலையும் அவர்களுடைய ஜெபத்தை பாருங்க. அந்த ஜெபம் எத்தனை கருத்தான ஜெபமாக இருக்கிறதுன்னு பாருங்க. அது கருத்தான ஜெபங்க, கருத்தான ஜெபம். அதை நான் விளக்கும் போது உங்களுக்கு அது புரிய வரும். ரொம்ப கருத்தாக அவர்கள் ஜெபம் பண்றாங்க. ஜெபத்துல இவர்கள் பின்பற்றின அந்த வழிமுறை ஆச்சரியமானது. இவங்கெல்லாம் புறஜாதி கப்பற்காரர்கள். இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே
கடவுளை எப்படி அணுகணும், எப்படி ஆராதிக்கணுங்கிற அந்த முறையெல்லாம் தெரியாது. இருந்த போதிலும் இந்த சூழ்நிலையில அவர்களுடைய ஜெபம் ரொம்ப அற்புதமானது. அந்த ஜெபத்தினுடைய தன்மை அற்புதமானது. பல தெய்வ வழிபாடு கொண்ட இந்த கப்பற்காரர்கள் கடவுளை அணுகுவதற்கு பல வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள். ஆனா இப்போ அவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒண்ணு, ஒரே நோக்கத்தோடு ஒரே சிந்தையோடு கடவுளுக்குரிய சகலவிதமான கனத்தோடும் மரியாதையோடும் கர்த்தரிடத்தில் அவர்கள் வருகிறத நம்மால பார்க்க முடிகிறது. அவருடைய ஜெபம் ரொம்ப கருத்தான ஜெபம், ஆண்டவருக்குரிய மதிப்பையும் மரியாதையையும் செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருந்திருக்கிறது. இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். அதுல 3 காரியங்கள் சொன்னேன். அதுல முதலாவது, யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை இவர்கள் அறிந்து ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்துல காணப்படக்கூடிய முதன்மையான மற்றும் முக்கியமான அம்சம் என்னன்னா, இவர்கள் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்பதை நன்கு அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பொதுவாகவே எல்லா ஜெபங்கள்லையும் காணப்பட வேண்டிய முதன்மையான அம்சமாக இருக்கு. யார்கிட்ட ஜெபிக்கிறோங்கிறதே தெரியாம இருந்தா அந்த ஜெபத்துல எவ்வளவு உறுதியோடு ஜெபிக்க முடியும், எத்தனை நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்டு எனக்கு உதவி செய்வாரா, இதெல்லாம் பற்றி தெளிவில்லாத ஒரு ஜெபம் எப்படி நல்ல ஜெபமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அது கடவுளிடத்துல போய் சேர முடியுமா? அந்த ஜெபம் சேர, விசுவாசம் இல்லாத ஜெபம் கடவுளிடத்துல போய் சேரவே முடியாது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்றும் என்ன செய்யணுமா? விசுவாசித்து கேட்க கடவுள். அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்கள் இந்த நம்பிக்கையின் அஸ்திபாரத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் வருகிற போது அதன் தப்பிக்கணுமேன்றதுக்காக அங்கலாய்த்து பல காரியங்களை, பல வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோமே தவிர அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அந்த தேவனை உணர்ந்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்திருக்கிறவர், அவரால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். இந்த கப்பற்காரர்கள் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்கிற உணர்வோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். யாரிடத்துல ஜெபிக்கிறோம் என்று உணர்வு இல்லாமல் ஜெபிக்கிறது, கடமைக்காக ஜெபிக்கிறது, தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறது, இதெல்லாம் பயனற்ற விதத்துல போயிடும். ஜெபத்தோட கணக்கிலே வராது. யார்கிட்ட ஜெபம் பண்றேங்கிறத அறிந்து உணர்ந்து ஜெபம் பண்ணாம இருக்கிறது, அல்லது கடமைக்காக ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணலன்னா ஒருவேளை ஆண்டவர் செய்யாம போயிடுவாரோ, அதனால எதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணி வைப்போம். ஒரு கடமைக்காக ஜெபம் பண்றது, அல்லது எனக்கு இப்ப இது தேவை, அதனால உடனடியா ஆண்டவரே இப்ப பாருங்க என் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு தடார்னு அந்த தேவைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்றது. இதெல்லாம் ஒரு கருத்தான ஜெபமாக நாம பார்க்க முடியாது. ஆனா இவர்களுடைய ஜெபம் ரொம்ப கருத்தானது. இந்த புத்தகத்தை, இந்த தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எழுதின அந்த ஆசிரியர் அவர்கள் யாரை நோக்கி ஜெபித்தார்கள் என்று குறிப்பிடுகிற போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்று அவர் பயன்படுத்துகிறார். எப்படி கூப்பிட்டாங்களாம்? கர்த்தாவே என்று அவர்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறதாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த கர்த்தாவே என்கிற இந்த வார்த்தை உண்மையிலேயே எந்த அர்த்தத்தோடு இருக்கிறது தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உயர்ந்த நாமத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனை குறிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னன்னா யாவே. யாவே சுருக்கமாக விரிவாக பார்த்தோம்னா யெகோவா, யெகோவா தேவன். அந்த கர்த்தரை நோக்கி அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் இந்த மக்கள் இங்க ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை நோக்கி என்று அந்த கர்த்தர் என்கிற வார்த்தை இந்த வசனத்துல மட்டும் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத கவனிச்சு பாருங்க. அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆரம்பமே அவர்களுடைய ஜெபமே எப்படி இருக்குன்னா கர்த்தாவே. கர்த்தர் என்றால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் காரணர், அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர்,
எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த ஒரு வார்த்தை தான் யெகோவா, யாவே. புரியுதா? கர்த்தாவே என்று அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தேவனுடைய பயங்கரத்தை பார்த்தவர்கள், தங்களுடைய தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்பதை உணர்ந்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பயத்தோடு உச்சரிப்பதற்காக யாவே என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதே வார்த்தையை இங்க அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா 3வது முறையாக தேவரீர் கர்த்தர். அந்த கர்த்தர் என்கிற வார்த்தை 3 முறை இந்த வசனத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவனை அழைப்பதற்கு பயன்படுத்திய இதே வார்த்தையை கொண்டு அவர்கள் எப்படி அந்த தேவன் மீது பயபக்தியோடு நடுக்கத்தோடு வந்து ஜெபித்திருப்பார்களோ அதே அணுகுமுறைய இப்ப இந்த கப்பற்காரர்களும் பயன்படுத்தி இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இவர்கள் கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருப்பதும் இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து யோனாவின் மூலமாக அவர்கள் கேள்விப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கூட இந்த விதமாக கடவுளை அணுக செய்திருக்கிறது. இது ஒரு ஆபத்து கால ஜெபமாக இருப்பதால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்கிற விதத்தை உணர்த்துகிற வகையில் என்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கும். அதெல்லாம் இவர்களுடைய ஜெபத்துல நம்மால பார்க்க முடிகிறது. யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்கிற உணர்வோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிற போதே கர்த்தாவே என்று அவர்கள் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது, எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை குறிப்பாக சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில அவர்கள் வார்த்தைகளை அளப்பல, மனம் பதறி எதையும் சொல்லல. அவர்களுடைய ஜெபத்துல என்ன தேவை இருக்கிறது என்பதை கருத்தோடும் அதே நேரத்தில் கவனத்தோடும் குறிப்பிட்டு சொல்லியும் அவர்கள் ஜெபித்திருக்கிறத பார்க்கணும். நிறைய நேரங்கள்ல மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று என்னுடைய தேவைகள் எல்லாம் ரொம்ப விவரமாக நான் சொல்லி 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 ஜெபித்தாதான் ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு பொதுவாகவே மக்களுடைய மனதுல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதுமே வார்த்தையில் எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். கடவுளுக்கு எல்லாம் தெரியும், என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதும் அவருக்கு தெரியும். நீங்க அவருக்கு ரொம்ப விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இருந்த போதிலும் ஜெபத்துல உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவரிடத்துல குறிப்பிட்டு கவனமாக சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கப்பற்காரர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அவங்க என்ன எதுக்காக ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ரொம்பலாம் இல்ல, ஆண்டவரே பாருங்க கடல் கொந்தளிக்குது, காற்று பயங்கரமா அடிக்குது, எங்க உயிர் போயிருமோன்னு பயமா இருக்கு, கப்பல் உடைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு, எவ்வளவு பொருட்களை தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டோம், எவ்வளவு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. யோனா மேல குற்றம் சாட்டல, கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வருவான்னு எங்களுக்கு தெரியாதே, நாங்க ரொம்ப நீதிமான், யோனா ரொம்ப குற்றவாளி, இதெல்லாம் அவங்க ஜெபத்துல இல்ல. புரியுதா? அங்க அவங்களுடைய ஜெபத் ஏன் கருத்தானதுன்னு சொல்றோம்னா, அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க பாருங்க. இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும். உண்மைதான் ஆண்டவரே, இந்த மனிதன் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்ததெல்லாம் உண்மைதான். அது நிமித்தமாக உம்முடைய கோபம் இப்பொழுது பற்றி எரிகிறதும் உண்மைதான். இந்த கடல்ல இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை நாங்க அனுபவிக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இது நிமித்தமாக எங்கள் எல்லோரையும் அழித்து போட்டு விடாதே. உங்களுடைய கோபம், உம்முடைய கோபம் எங்கள் மீது இறங்காதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்துல 2 விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அழித்து போடாதையும், எங்களை அழித்து போடாதையும். 2வது, இந்த குற்றப்பழியை எங்க மேல சுமத்தாதையும். அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தவறு செய்து வந்தது யோனா தான், உண்மைதான். அவர் செய்ததுக்கான தண்டனைகளை தான் ஆபத்துகளாக நாங்க இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு கூட நாங்களும் வாரிக்கொள்ளாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
குற்றமில்லாத இந்த இரத்த பலியை, அந்த வார்த்தைகளை கவனிங்களேன், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதே. ஏன் அப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க யோனாவை தூக்கி கடல்ல போட போறோம். அப்படி யோனாவை தூக்கி கடல்ல போட்டா நிச்சயம் யோனா இறந்து போவார். அப்படி இறந்து போனா அந்த பழி அவங்க மேலதானே வந்து விழும். ஏன்னா அவங்க தானே தூக்கி போட போறாங்க. அதை உணர்ந்து அவங்க ஜெபம் பண்றாங்க பாருங்க, இந்த இரத்த பழிய எங்க மேல சுமத்தாதீங்க ஆண்டவரே. நாங்க எந்த விதமான பழி வாங்குதலின் எண்ணத்தோடோ அல்லது யோனாவை கொலை செய்யணுங்கிற திட்டத்தோடோ இதை நாங்க செய்யல. எங்களுக்கு இந்த செயலை செய்கிறத தவிர வேற வழியும் இல்ல ஆண்டவரே. அதனால நாங்க இந்த செயலை செய்ய போகிறோம். இந்த இரத்த பழியை எங்க மேல சுமத்தாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்றாங்க. பாத்தீங்களா, அங்க ரொம்ப அலப்பல, ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணல, அங்க ஜெபத்துல பீடிகள் எல்லாம் போடல, ரொம்ப சுருக்கமாக தங்களுடைய தேவை என்னங்கிறத அற்புதமாக அவங்க ஜெபத்துல வைக்கிறத பார்க்கிறோம். ஜெபம் அப்படிதாங்க இருக்கணும். உங்களுடைய ஜெபம் அப்படி இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லது ஜெபத்துல கேட்கவே முடியாதபடிக்கு வார்த்தைகளால ரொம்ப பீடிகை ஜோடனை இதெல்லாம் போட்டு ஜெபத்துல அலப்புகிறவர்களாக இருக்கிறீர்களா? அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க ஜெபிக்க போவதற்கு முன்பதாக எதற்காக ஜெபிக்க போகிறோங்கிறத நல்லா தெரிஞ்சு தீர்க்கமாக அத பொருளோடு கருத்தோடு கவனமாக ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. ஒரு புறஜாதி கப்பற்காரர்கள் அவர்களுடைய ஜெபத்தினுடைய அந்த தன்மையை பாருங்க. யாரிடத்துல ஜெபிக்கிறோங்கிறத உணர்ந்து ஜெபித்தார்கள். இரண்டாவது, எதற்காக ஜெபிக்கிறோங்கிறத அவர்கள் குறிப்பாக சொல்லி ஜெபித்தார்கள். இனி மூன்றாவது, இது இன்னும் ரொம்ப அற்புதமானது, கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். அவங்க அங்க டிமாண்ட் பண்ணல. டிமாண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நீங்க இதை எங்களுக்கு செஞ்சே ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அங்க ஆலோசனை சொல்லல. ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறதையும் ஆண்டவருக்கு அவங்க சொல்லி தரல. இன்னைக்கு ஜெபங்கள்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க எனக்கு செஞ்சே ஆகணும் ஆண்டவரே, விடாப்பிடியா அவர் செய்யற வரைக்கும் விடாதீங்க, அவர் செய்யற வரைக்கும் விடாதீங்க, அதே பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க இதை இப்படி செஞ்சிடாதீங்க ஆண்டவரே, நீங்க இப்படி செய்யுங்க. யாருக்கு? சர்வ ஞானம் உள்ளவருக்கு ஜெபத்துல ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி போனா இது சரியா இருக்கு, நாளைக்கு போய் நான் இவரை பார்க்க போறேன், அவருடைய மனசுல நீங்க பேசி ஏதாவது செஞ்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க ஆண்டவரே. நான் போன உடனே அது எந்த தடையும் இல்லாம டக்குன்னு நடக்கணும். நான் போறது பக்குன்னு போகணும், டக்குன்னு நடக்கணும். இப்படித்தான் ஜெபம்லாம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க யார்கிட்ட ஜெபம் பண்றீங்கன்ற அறிவே இல்லாம ஜெபம் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய சுயநலத்தை, சுய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக அவருக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்றீங்கன்னு அர்த்தம். வேதத்துல ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம், சங்கீதங்கள்லாம் அடிக்கடி பார்ப்போம். அவர் நகைப்பார். அவர் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. பார், யார்கிட்ட ஜெபம் பண்றேன்னு அதுக்கு புத்தி இருக்குதா பாரு, எங்க என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு பாருன்னு அவர் சிரிச்சிட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடாது ஜெபங்கள். ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்ததாக இருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்முடைய சித்தத்தின்படி நீ செய்யும் ஆண்டவரே. இந்த கப்பற்காரர்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க. புறஜாதிகிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடத்தை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 14வது வசனத்துல பிற்பகுதியில, தேவரீர் கர்த்தர், கர்த்தர்னா நீர் தான் ஆளுகிறவர், உமக்கு சுத்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி எல்லாவற்றையும் எதன்படி நீர் செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு சுத்தமா இருக்கிறபடி நீர் செய்கிறீர். யோனா என்ன முடிவு பண்ணி ஓடினாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது, நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போகலான்னு அவர் முடிவு பண்ணி போகிறார். ஆனா தேவனோ உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றும்படிக்கு அவரை மறுபடியும் அங்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன். நாங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல ஆண்டவரே, நாங்க விரும்புகிறது அல்ல, நாங்க பிரயாசப்படுகிறது அல்ல, நாங்க நினைக்கிறதும் அல்ல, எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுன்னு அவங்க ஜெபிக்கிறத பார்க்கும். இவைகளெல்லாம் எங்களுடைய வேண்டுதல்களாக இருந்த போதிலும் எங்களை அழித்து போடாதையும், இந்த குற்றமற்ற இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதையும் எல்லாம் நாங்க ஜெபம் பண்ணாலும் நாங்க நினைக்கிறபடி அல்ல,
தேவரீர் நீர் என்ன நினைத்திருக்கிறீரோ அதன்படி செய்யும் என்று தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறார். புரியுதா? அதனாலதான் சொன்னேன், இந்த ஜெபம் கருத்தான ஜெபம். ஜெபம் ரொம்ப கருத்தான ஜெபம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் கொடுத்து ஜெபித்திருக்கிறார். அவங்க ஒருவேளை கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் இப்போ தங்களுடைய வாழ்க்கையில அவரை அனுபவிக்க கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த அனுபவத்தின் மூலமாக எவ்வளவு தாழ்மையோடு எவ்வளவு கருத்தோட அவரிடத்துல ஜெபிக்கிறத பார்க்கணும். இப்படிதான் இருக்கணும் ஜெபம். எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள நம்ம பழகணும். ஆண்டவர் இதெல்லாம் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறான்னா எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? கடுமையான சூழ்நிலைகள், இதை விட ஒரு கடுமையான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வருமா? யோசிச்சு பாருங்க. எப்ப கப்பலோடையும் கடலோட போறோன்றது நமக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, அவ்வளவு மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலேயும் கூட அவ்வளவு நிதானத்தோடு கருத்தோட அவர்கள் ஜெபித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. மனம் பதறல, மனம் பேதலிக்கல, அவசரப்படல, எதுவும் செய்யல. செய்ய போகிற அந்த செயலை தீர்மானித்து விட்டு அந்த செயலை செய்வதற்கு முன்பதாக தேவனிடத்துல ஜெபிக்கிறத நம்ம பார்க்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில வழக்கமா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக இந்த விதமாக ஒரு நிதானத்தோடு ஒரு கருத்தோடு பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ரொம்ப நீண்ட ஜெபமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த நேரத்திற்கு தக்க, அந்த சூழ்நிலைக்கு தக்க நீங்க தேவனிடத்தில் போய் நிற்கிறீர்களான்னு யோசிச்சு பாருங்க. நெகேமியாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த ராஜா கேட்ட உடனே பதில் சொல்வதற்கு முன்பதாக இருந்த அந்த நொடி பொழுதுல தன்னுடைய இதயத்திலிருந்து தேவனோடு அவர் ஏறெடுத்த ஜெபத்தை பார்க்கணும். நீங்க நினைக்காதீங்க, நான் பல மணி நேரம் ஜெபம் பண்ணாதான், ஏன்னா இங்க இருந்து வானம் ரொம்ப தூரம் இருக்குல்ல, நான் ரொம்ப ஜெபம் பண்ணாதான் அது போய் சேரும்லாம் நீங்க நினைக்காது. தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ண அடுத்த நொடி, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே தேவனிடத்துல உங்க ஜெபம் போய் சேர்ந்துரும் தெரியுமா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அதே சமயத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோட கனத்தோட கருத்தாக அந்த ஜெபம் இருந்துச்சுன்னா அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்படும். அப்படித்தான் இவங்க ஜெபம் பண்ணாங்க. இவர்கள் ஜெபம் பண்ண உடனே அந்த ஜெபத்திற்கான செயலை நம்ம பதில பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கலாம் 15வது வசனத்துல. இவர்களுடைய ஜெபத்திற்கான ஆண்டவருடைய பதில் என்ன? இவங்க ஜெபம் பண்ணிட்டு பாரத்தோட அங்க என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் விவரமாக புத்தகத்துல இல்லாட்டினாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா யோனாவுடைய முகம் எப்படி வெளியே போயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கப்பல்ல இருந்த அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு முடிவு பண்ணிட்டாங்க? தூக்கி யோனாவை கடல்ல போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோனாக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து இப்ப ஜெபம் பண்றதை யோனா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ யோனாவுடைய மனசுல இதுதான் நாம கடைசியா விடுகிற மூச்சு. இப்ப தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. அதிகபட்சம் போனா சில நிமிடங்கள்ல நம்முடைய உயிர் என்ன செய்ய போகிறது? போக போகிறது. யோனாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப முகம்லாம் வெளிரி போய் ஒரு விதமான பயத்தோட, ஒரு விதமான நடுக்கத்தோட, ஒரு விதமான ஒரு பயங்கரமான மனசோர்வு கலக்கத்தோட அவர் நின்று கொண்டிருக்கிறார். கப்பற்காரர்கள்லாம் அப்படியே யோனா பிடிக்கும் போது யோனாக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அங்கிருந்த அந்த கப்பற்காரர்கள் யாருமே ரொம்ப சந்தோஷத்தோட யோனாவை பிடிச்சு தூக்கி போடல. எல்லாருடைய கண்கள்லயும் ஒருவேளை கண்ணீர் இருந்திருக்கலாம். யோனாவே, ஏன் இந்த செயலை செய்த? யோனாவே செய்து இப்படிப்பட்ட பயங்கரமான தேவனுடைய கரத்துக்குள்ள விழுந்து எங்களுடைய கைகள்ல இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான செயலை செய்ய வைத்து விட்டாயே யோனாவே, ஏன் யோனா இப்படி நீ செஞ்ச? இதை நீ செய்யாமலே இருந்திருக்கலாமே. எத்தனையோ பேர் அங்கலாய்த்து இருப்பாங்க, எத்தனையோ பேர் வேதனையில பேசி இருப்பாங்க. யோனா ஏதாவது பதில் சொல்லியிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒன்னும் பதில் சொல்லியிருக்க முடியாது. அவர் அமைதியோடு நின்று கொண்டிருந்திருப்பாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் யோனாவை பிடிச்சு யோனாட்ட சாரி கூட கேட்டிருந்திருக்கலாம். யோனா, என்னை மன்னிச்சிரு யோனா, எனக்கு வேற வழி இல்ல. யோனா போகும்போது கடல்ல தூக்கி போடும்போது அவர் என்ன வார்த்தை சொன்னார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன செஞ்சுட்டாங்க? யோனாவை தூக்கி, யோனாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படியே யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க.
கடல்ல போட்ட உடனே அங்க நடந்த ஒரு அற்புதம் என்னன்னா 15வது வசனத்துல பார்த்தோம்னா, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். போட்டாச்சு. யோனாவுடைய உடல் போய் கடல் என்ன செஞ்சிருச்சு? தட்டி சேர்ந்துருச்சு. அடுத்த செகண்ட் அங்க சமுத்திரத்துல ஒரு பெரிய மாற்றம். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போய்கிட்டு இருக்கிற போட்டு அலக்கலிக்குது, பயங்கரமான காற்று, பயங்கரமான அலை, ஆர்ப்பாட்டம், காத்தினுடைய அந்த சத்தத்தை கேட்க முடியல, அந்த பயங்கரத்தை பார்க்க முடியல, கண்ணெல்லாம் அழுது அழுது உடம்புல என்னென்னமோ செஞ்சு பலனெல்லாம் போய் அப்படியே துன்பப்பட்டு நின்று அந்த யோனாவை தூக்கி கடல்ல போட்ட அடுத்த செகண்ட் எல்லாமே மாறிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நீங்க யோசிப்பாங்க. எல்லாமே மாறிடுச்சு. பயங்கரமான காற்று எங்க போச்சுன்னு தெரியல. கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த கடல் அப்படியே அடங்குதுங்க. அப்படியே அடங்குது. அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு ஆச்சரியம். இத அந்த கப்பற்காரர்கள் தங்களுடைய கண்ணால பார்த்தாங்க. அப்போ அவங்க இருதயத்துல என்ன உணர்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்பதான் அந்த தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்துக்கான பதில ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு பாருங்க. உடனடியா இன்ஸ்டன்ட் ஆன்சர்னு சொல்லுவோம்ல, உடனடியாக அந்த ஜெபத்திற்கான பதில் கிடைத்ததை அந்த கப்பற்காரர்கள் பார்த்து பிரமித்து போகிறார். அவங்க இருதயத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவு? இவ்வளவு நாளா நாம ஆராதித்து கொண்டிருந்த கடவுள்கள் எல்லாம் பொய்தா? பொய். ஏன்? எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய கடவுளை நோக்கி கூப்பிட்டுருக்கோம், ஒன்னும் உதவி செஞ்சது இல்லை. ஆனா இந்த தேவனுடைய வல்லமையை பார், இந்த தேவனுடைய மகிமையை பார். இவர்கிட்ட ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைத்திருக்கிறதுன்னு அவர்கள் நினைக்க வைத்தது ஆண்டவருடைய செயல். ஜெபத்துக்கு பதில் தருகிறவர்கள் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அவங்க என்ன நம்பிக்கையோட, என்ன நோக்கத்தோட அவங்க ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு பதில் தந்ததை நாம் பார்க்கிறோம். மூணாவது, அதை பார்த்த அந்த கப்பற்காரர்களுடைய செயல் என்ன? 16வது வசனத்துல அவர்கள் மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதுவரைக்கும் எப்படி எப்படியோ தங்களுடைய கடவுள்களுக்கு ஆராதனை செய்திருந்த இந்த கப்பற்காரர்கள் உண்மையான தேவனுக்கு முன்பாக அவருக்காக பயப்படுறாங்க. முதல்லையும் அவங்க பயந்தாங்க. அவருடைய பயங்கரத்தெல்லாம் பார்த்து பயந்தாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமா, இவ்வளவு பெரிய ஆபத்தா, அதெல்லாம் நினைச்சு பயந்து அவர்கள் இப்பொழுது உண்மையிலேயே அவர் எவ்வளவு பெரிய தேவன், காற்றை அதற்றுகிறார், கடலை அமைதிப்படுத்துகிறார், ஒரு நொடி பொழுதுல இவைகள் எல்லாம் நடக்கிறது. இது எப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல் அப்படின்னா, அவர் எவ்வளவு மகத்துவமான தேவனாக இருக்க முடியுங்கிற அந்த தேவனுடைய நாமத்திற்குரிய பயத்தோடு அவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, அந்த கடவுளை எப்படி ஆராதிக்கணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆராதனை முறைமைக்கு ஏற்ற விதத்துல கப்பல்ல பலி செலுத்தி ஆராதித்தது மட்டும் இல்லாம பொருத்தனை பண்ணினார்கள்னா, கடவுளிடத்துல அவங்க வேண்டி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்போடு நாங்கள் கரை சேர்ந்த பிறகு இவைகளையெல்லாம் நாங்கள் செய்வோம், அதெல்லாம் பட்டியலிடப்படல. ஆனா தேவனிடத்துல அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் அதை பொருத்தனை பண்ணி இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களுடைய ஆராதனையையும் இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் கப்பல்ல நடந்துட்டு இருக்கு. யோனா இப்ப எங்க இருக்கிறார்? கடல்ல இருக்கிறார். அதுலயும் ஒரு அற்புதம். ஒவ்வொரு வசனமும் அற்புதமா போய்கிட்டு இருக்கு. எத்தனை அற்புதத்தை பார்க்கிறோம். 15வது வசனத்துல கடல்ல யோனாவை போட்ட உடனே ஒரு பெரிய அமைதி. 16வது வசனத்துல அந்த கப்பல்ல இருந்த அத்தனை கப்பற்காரர்களும் இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசித்து அவருக்குரிய பயபக்தியோட அவருக்கு ஆராதனை செய்யறாங்க, அவருக்கு பலியிடுறாங்க, பொருத்தனை எல்லாம் செய்யறாங்க. 17வது வசனத்துல அடுத்த அற்புதத்தை பாருங்க. இது வரைக்கும் யோனா இப்படி கப்பல் பயணத்துல போயிருந்தா எத்தனையோ பேரை சந்திச்சிருந்திருக்கலாம், மனிதர்களை சந்திச்சிருக்கலாம், எப்படியோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நேரடியாக ஒரு மீனோட யோனா சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இடத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோனா என்ன நினைச்சு விழுந்திருப்பாரு? இத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கடலா என்ன செய்ய போறோம், கரைஞ்சு போக போறோம் அப்படின்னு நினைச்சு விழுந்தா
அங்க ரெடியா ஒன்னு நின்னுகிட்டே இருக்கு. பாருங்க அந்த எக்ஸாக்ட் லொகேஷன், அந்த எக்ஸாக்ட் லொகேஷன்ல ஒன்னு நின்னுகிட்டே இருக்கு. இந்த வசனத்தை பாருங்களேன், உடம்பே புல்லரிச்சு போயிடும். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீன் எங்கிட்டு சுத்திட்டு கிடந்துச்சோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாரு, இந்த இடத்துக்கு போய் இப்ப நீ ரெடியா நிக்கணும். யோனான்னு ஒருத்தன் இறங்க போறான், இப்ப கடல்ல தூக்கி போட்டுருவான். வந்தவொடனே என்ன செய்யணும்? ஒரு சேதாரம் வராம அவனை அழகா என்ன செஞ்சிரு, நீ முழுங்கிரு. அநேகர் இங்கதான் இடறாங்க. இது ஒரு கற்பனை கதை. அது எப்படிங்க ஒரு மீன் போய் யோனாவெல்லாம் விழுங்கி, அது வசனம் சொல்லுது அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்னு சொல்லுது. இதெல்லாம் அறிவியலுக்கு நம்பவே முடியாது, ஏத்துக்கவே முடியாத ஒரு கற்பனைக்கும் மிஞ்சின ஒரு கதையாக இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம். நம்ம வேதத்தை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவரால செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை. அவர் வாயை திறந்து சொல்ல சொல்ல எல்லாம் படைக்கப்பட்டது. அவர் அவ்வளோ வல்லமையின் தேவன். அவரால் இந்த காரியத்தை ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்க முடியும். எங்க யோனா கப்பல் இப்ப எங்க இருக்கு, அவங்க எங்க யோனாவை தூக்கி போறாங்க, இதெல்லாம் பார்த்து மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். மீன் ரெடியா நிக்குது. யோனாவை தூக்கி அவங்க போட்ட உடனே யோனா கடல்ல தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க இத கொஞ்சம் கற்பனையில யோசிச்சு பாருங்களேங்க. நீங்க யோனா கடல்ல விழுந்து இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய மீன் வாயை திறந்துட்டு வருது உங்களை விழுங்குறதுக்கு, எப்படி இருக்கும்? யோனாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு பயங்கரம் இருந்திருக்கும். இது என்னப்பா இது இப்படி ஒண்ணு பெருசா வருதே அப்படின்னு நினைச்சு அழகா அந்த மீன் என்ன செய்ய தெரியுமா, யோனாவுக்கு ஒரு சேதமும் வர விடல. அழகா மீன் வயிற்றுல வச்சும் ஆண்டவரால காப்பாற்ற முடியும். அழகா மீன் என்ன செய்யுது, யோனாவை முழுங்கிடுது. அந்த யோனா ராப்பகல் 3 நாட்கள் மீனுடைய வயிற்றுல போய் இருக்கிறார். அவ்வளவுதான், முதல் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் என்ன செஞ்சாரு, அததான் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் இந்த கப்பற்காரர்கள் அவங்க ரொட்டீனா தங்களுடைய வாழ்க்கைய அவங்க நடத்தி கொண்டிருந்தாங்க. அங்க யோப்பா பட்டணத்திலிருந்து தர்சீஷுக்கு போக அவங்க கப்பல்ல பொருள்கள் எல்லாம் ஏற்றி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க போறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை முறை. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முறையில அங்க நடந்த அந்த திருப்பங்கள், மாற்றங்கள், யோனா மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், அந்த ஒரே மெய்யான தேவனை அவர்கள் அறிந்து கொண்டது, இதோட அவங்களுடைய கதை அங்க முடியுது. ஆனா உண்மையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதியான இந்த கப்பற்காரர்கள் தங்களுடைய பட்டணத்தை அடைந்த பிறகு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? தங்க வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பிரமிப்போட, ஆச்சரியத்தோட, கண்ணெல்லாம் விரிவா திறந்து வச்சு, இப்படிலாம் நடந்துச்சுப்பா, இப்படிலாம் நடந்துச்சுப்பா, அந்த மனுஷன் இதை சொன்னாருப்பா, நாங்க அந்த தேவனை நோக்கி நாங்க ஜெபம் பண்ணி அந்த மனுஷனை தூக்கி போட்ட அடுத்த நிமிஷம் கடல் அமர்ந்துருச்சுப்பா. எங்கேயாவது நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புயல் அடிச்சா, ஒரு கடல் கொந்தளிச்சா, அது அடங்குறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும் இல்லையா, அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் அமர்வதற்கு. ஆனா யோனாவை தூக்கி நாங்க போட்டு அடுத்த நிமிஷம் கடல் மும்முரத்தை விட்டு அமர்ந்துருச்சு. காத்து எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் ஒரே பயமா போச்சு, உடம்பெல்லாம் புல்லரிச்சு. அந்த தேவனை நினைச்சு நாங்க என்ன செஞ்சிட்டோம், ரொம்ப பயந்து அங்கேயே அவருக்கு பலி செலுத்தி ஆராதனை பண்ணோம். நாங்க உறுதியா சொல்லுகிறோம், இந்த தேவர்கள் எல்லாம் போய், இத்தனை வருஷ காலம் நம்ம வழிபட்ட இந்த தேவர்கள் எல்லாம் போய், அவர் மட்டுமே ஜீவனுள்ள உண்மையான தேவன் என்கிற அந்த செய்தி இந்த புறஜாதி கப்பற்காரர்கள் மத்தியில அவர்களுடைய தேசத்துக்கு போனது. கடவுள் யோனாவுடைய வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடென்ட்டை பயன்படுத்தி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி புறஜாதி மக்களுக்கு தன்னை பற்றிய செய்தி போய் சேருவதற்கு அவர் அங்க கிரியை செய்திருக்கிறார். 2வது இங்க யோனாவை பார்க்கணும். யோனா நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். மீன் வயிற்றுக்குள்ள போய் குத்த வச்சு உட்கார்ந்து இருப்போம்னு அவர் ஒரு நாள் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். 1 நாள் 2 நாள் இல்ல, 3 நாள் ராப்பகல் உட்கார்ந்து இருக்க யோனாவுடைய அடுத்த அவருடைய ஜெபத்தை மட்டும் நீங்க பாருங்களேன். இங்க கப்பற்காரர்கள் என்ன ஜெபம் பண்ணாங்க, அங்க யோனா அங்க மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து பண்றாரு ஜெபம். அப்பதான் புரியுது யோனாவுக்கு கர்த்தர் யார் என்பது. இப்ப கடவுள் தன்னை அறியாத புறஜாதி மனுஷனுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை அறிந்த தன்னுடைய தீர்க்கதரிசிக்கும் தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இங்க உணர்த்துகிறார்.
எல்லாத்துக்கும் மேல இந்த முதல் அதிகாரத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்த்தருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை பாருங்க, அவருடைய ஆளுகையை பாருங்க, அவருடைய வல்லமையை பாருங்க, அவருடைய மகிமையை பாருங்க, அவருடைய மகத்துவத்தை பாருங்க. இந்த அதிகாரம் முழுசும் அப்படியே கர்த்தருடைய மகிமை ஒளி வீசுகிறத பாருங்க. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறாருங்கிறதுக்கு எத்தனை உதாரணங்கள் பார்த்தோம். அவர் காற்றை ஆளுகிறார், கடலை ஆளுகிறார், கப்பல் பலகை அது உடைஞ்சு போக கூடாது அதை ஆளுகிறார், கடல்ல இருக்கக்கூடிய மீனை ஆளுகிறார், அந்த புறஜாதி மனிதர்களுடைய இருதயத்தை ஆளுகிறார். யோனா உடனே வெட்டி போட்டுறல, யோனாவையும் ஆளுகிறார். எல்லாவற்றையும் அறிவுள்ள அறிவில்லாத உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய ஆளுகையின் கீழாக கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல இங்க படிக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? அவர் கர்த்தர், அவருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்கிறது. எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. யோனா என்ன நினைச்சாரு? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஓடி போயிடலாம், கர்த்தரை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா காரியங்கள்ல இருந்து ஓடி போயிடலாம், தூரமா ஓடி போயிடலாம். அவர் இந்த பக்கம் போச்சோன்னா 500 கிலோமீட்டர் போகிற அந்த பயணத்தை விட்டுட்டு 3000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி எங்கேயோ நான் போய் தூரத்துல உட்கார்ந்துக்குவேனாலும் கர்த்தர் விட்டாரா? விடல. தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் படிக்கும்போது கடவுளை பத்தின நம்முடைய எண்ணங்கள் இன்னும் ரொம்ப உறுதிப்படும். கடவுளை நாம பார்க்கிற நம்முடைய பார்வை, அந்த விசுவாச பார்வை இன்னும் பலப்படும். பிரஜாதி கப்பல்காரர்கள்ட்ட இருந்து படிக்கிற பாடங்கள் எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல பாடங்களாக இருக்கும். எத்தனையோ நேரங்கள்ல இப்படியான அணுகுமுறையில எல்லாம் கடவுளை அணுகிறது இல்லை. உண்மையிலேயே கடவுளுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில யாரால் கனவீனப்படுத்தப்படுகிறதுன்னா அவருடைய மக்களால் தான் கனவீனப்படுத்தப்படுகிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நல்ல பாடம். தேவன் எப்படிப்பட்டவர், அவரிடத்துல எப்படி சேரணும், எப்படி ஜெபிக்கணும், அவருக்கு எப்படி மகிமையை கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம இந்த அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது அதிகாரத்தை அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். மீன் வயிற்றில் யோனா, கப்பலில் யோனா. முதல் அதிகாரம் பார்த்துட்டோம். கப்பல்ல இருந்து தூக்கி போட்டாச்சு, கடல்ல போய் மீன் வயிற்றுக்கு போயிட்டார். இனி இரண்டாவது அதிகாரம் மீன் வயிற்றில் யோனா. அங்க யோனாவுடைய ஜெபத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம். அதுலயே அற்புதமான பாடங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அடுத்த வாரம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு கிருபை செய்வாங்க. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.